அம்மா அங்கேருந்து வரீங்க? இந்த நாட்களில் கொடியை காண்போர் கச்சை இதில் பாருங்க கோட்ஸ் இருக்கு. இன்றைக்கு இங்கே நடக்கிற இப்போ என்ன செய்ய போறீங்க? இப்போ எல்லாம் கயிறில் பிடிச்சு கொண்டு நிற்கிறீங்க. நல்ல புதுமை. நான் கால் நடக்கவே முடியல போன வருஷம். கொடிமரம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த ஒன்றியாரில் இன்னும் திருப்பள்ளி ஓத வழக்கடையில் இப்போ பாருங்க இந்த மேலே சுருவம் வைக்கப்படுகிறது. தாய் தமிழர்கள் நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கச்சதீவில் நிற்கிறோம். இந்த கச்சதீவு உங்களுக்கு தெரியும், மிகவும் ஒரு பிரபலியமான இடம். ஆனால் இந்த இடத்துல எந்த ஒரு பொதுமக்களும் வசிக்கிறதில்ல. ஒரு அந்தோனியார் ஆலயம் இருக்குது. அது இடத்துல ஒரு முறை மட்டும்தான் இந்த இடத்துல இந்திய உறவுகளையும் தமிழ் உறவுகளையும் முடிவினும் இந்த இடத்துல நாங்கள் சந்திக்கலாம். ஒரு வருடத்தில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் இங்கே வரக்கூடிய இருக்கும். அந்த இடத்துல இந்த அந்தோனியார் திருவிழா நடக்குது. அதை நாங்கள் பார்க்க போகிறோம். காலை திறந்து பார்ப்போம் இங்கே இந்த அந்தோனியார் திருவிழா எப்படி நடக்குன்னு சொல்லி. இந்திய உறவுகள ரோலர் படம் இதில் வந்து கூப்பிடினா சிலோ வாங்கன்னு சொல்லி தான் நம்ம கூப்பிட்றது வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இந்திய உறவுகள் வந்து ஒன்று இருக்கிறத போட்டில் பார்க்கக்கூடிய இருக்குது. இப்போ நாங்கள் கச்சதீவுக்கு இறங்கிட்டோம். கச்சதீவு இறங்கிட்டு இப்போ நாங்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் வந்து எங்களை இப்போ பாதுகாப்பாக உள்ளே அனுப்பி வைக்கணும். இப்போ நாங்கள் இந்த கச்சதீவுக்கு வந்துட்டோம். செக்கிங்க்கு பாருங்க எவ்வளோ பேர் இருக்கு நம்மகிட்ட பார்க்கக்கூடியதாக இருக்குது. அண்ணையாக்கள் வந்து திருவோணமலையிலேருந்து வரீனமா கதைச்சு பார்ப்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். திருவோணமலை எந்த இடத்துலேருந்து வரீங்க? திருவோணமலை 3ஆம் கட்ட. ஒவ்வொரு வருஷம் மாறுறீங்களா இல்லாட்டி இந்த வருஷம் தான் மாத்திரமா? ஒரு வருஷம் மாறுறேன். இந்த வருஷம் மட்டும் வரீங்க. என்னமா இருக்குது இப்போ உங்களுக்கு இந்த அனுபவம்? இப்போ வந்திருக்கிறோம் தான் தெரியும். ஆரம்பம் உள்ள போனால் தான் தெரியும் என்னமா என்ன. கொஞ்சம் கஷ்டம் தான். வெயிலதுக்கு நிற்க வேண்டிய கிடக்கும் எல்லாரும். எல்லாரும் களைச்சி போயிருக்கணும் நம்ம காக்கள் அந்த மாதிரி எல்லாரும். இதில் பாருங்க இலங்கையர்கள் வந்து போட் கிடக்குது. இந்திய உறவுகள் வந்து இறங்கி கொண்டிருக்க வந்து பார்க்கக்கூடிய இருக்குது இந்த இடத்துல. பாருங்க இதில் அன்புடன் வரவேற்கின்றோம் என்று போட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கணும். உள்ள போவோம். நீங்கள் எத்தனை தரம் கச்சதீவு வரீங்கள்? போய் பார்த்த பிறகு தான் தெரியும். இறங்கி வர ஒரே செக்கப்னு. பாதுகாப்பு முக்கியம் தானே? பாதுகாப்பு முக்கியம் தான். ஆமாம், உங்களுக்கு முன்னே நடக்கக்கூடாது, எங்களுக்கு முன்னே இல்லை. சார் இதுக்கு முதல் நீங்கள் ஈழத்து தமிழ் மக்களோட பழகி இருக்கிறீங்களா? நாங்கள் தமிழ் மக்கள் தான். ஈழத்து தமிழ் மக்களோட யாழ்ப்பாணம் பழகிருக்கோம். இந்த எங்கள் வீட்டுக்காரங்க போன வருஷம் வந்தாங்க. இங்கே வந்தாங்க. அவங்க பேசினாங்க ஒருத்தர். அப்போ என்னம்மா அவர் சொன்னவர்? அந்த நேரம் நல்ல புதுமை. நான் கால் நடக்கவே முடியல போன வருஷம். அவங்க மட்டும் வந்தாங்க. இப்போ நேர்ந்துட்டு நேர்ச்சை போட்டு வந்தாங்க. அடுத்த வருஷம் நான் என் பொண்டாட்டி நடந்தா நானும் கூட்டிட்டு வரேன்னு. அதனால இன்னைக்கு நாங்களும் அந்த நேரம் பார்க்க வந்திருக்கோம். அந்த நேரம் சந்தோஷம். சந்தோஷம். சரி அம்மா, சரி. உங்களோட நேற்று எல்லாருக்கும் நல்லா நடக்கணும். பேர் என்ன? ரஞ்சித். ரஞ்சித். மருமகன் பேர் ரஞ்சித் தான். சரி. இதில் பாருங்க இந்த சவர்க்காரங்கள் வந்து இந்த இடத்துல விற்பனை செய்திருக்கணும். ராணி லக்ஸ் அப்படியான சவர்க்காரங்கள் சந்தா. அதே மாதிரி இங்கே பார்த்தா இந்த பூரி கடைகள் இருக்குது. அதோட இங்கே பார்த்தா இந்த தொப்பியல் எல்லாம் போட்டு கொடுத்து கொண்டிருக்கேன். இங்கே அதிர்ஷ்ட விளையாட்டுகள் எல்லாம் போடினோம். ஆமாம், இங்கே கச்சானுகள் பனங்கிழங்கள் போன்றவெல்லாம் விற்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தங்கள் நேர்த்திக்கடன்களுக்காக இந்த மெழுகுதிரிகள் சாம்பிராணிகளை ஏற்றுறது வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. மிகவும் அழகாக இருக்குது இந்த தேவாலயத்தின் இந்த பக்கத்தில் இருக்க செய்யப்பட்ட இந்த தரிசனம் செய்கிற இடம். கொடிமரம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. மக்கள் மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரவாரமாக பரபரப்பாக இருக்கணும். இதுக்கு மேலே இன்னும் ஒரு கொடிமரம் வைக்கப்படும். அம்மா அங்கேருந்து வரீங்க? அப்போ மட்டக்களப்புண்ட அம்மா அப்போ பட்டிக்குலேருந்து யாழ்ப்பாணம் வந்து வாரீங்களோ? அப்போ நேற்றோ இன்றைக்கு அப்போ என்னம்மா இருக்குது? இதுதான் நான் முதல் தரம் கச்சேரிக்கு வாரீங்க இல்லாட்டி இதுக்கு முதல்ல வந்தீங்களா? என்னம்மா இருக்குது இந்த அனுபவம்? நல்ல அப்போ அந்தோனியாரை கும்பிட வந்திருக்குறீங்க. எல்லாரும் வந்து இப்போ அந்தோனியாரை கும்புறதுக்காக வந்திருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த நீளம் ஃபுல்லாகவே வந்து இந்த சாப்பாட்டு சாமான், விளையாட்டு சாமான், தேவையான பொருட்கள் வந்து விற்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. கொடிமரம் வந்து இப்போ ஏற்றப்பட போகுது. உடல்நல சுகம், குடும்ப சமாதானத்துக்கு வேண்டிய போடுகிறார்கள். அமல்ராஜ் ஆனந்தராஜா தேவைகள் நிறைவேற நல்ல உடல்நல சுகத்திற்காக ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆண்ட்ரூஸ் லாரன்ஸ் குடும்பத்தினர் உடல்நல சுகத்திற்காக ஒப்புக் கொடுக்கிறார்கள். சுகப்பிரவேசத்திற்காகவும் வீடு கிடைக்கவும் வேண்டி ஒப்புக் கொடுக்கிறார்கள். பிரதீபன் குடும்ப சுகம், நோய் நீங்கி புதிய வீடு கிடைக்க ஒப்புக் கொடுக்கின்றார். இயேசு மகிமைராஜன் அற்புதமே ஒப்புக் கொடுக்கின்றார். ஆசீர்வாதம் வேண்டி ஒப்புக் கொடுக்கின்றார். ஜெனிதா குடும்பம், ரெமெல்டா குடும்பம், சுபாசினி குடும்பம், கானா குடும்பம், ஏஞ்சல் இந்த திருப்பதி நன்றி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். டார்வின் ஜான் திருமண நிலத்திற்காகவும் வேண்டுகின்றார். கொடிமரம் இப்போ ஏற்றப்பட போகுது. கேசிகா கையேந்திரன் திருமணம் நடைபெற வெளிநாட்டு பயணம் சரிவர வேண்டுதலாக ஒப்புக் கொடுக்கின்றார். கொடி வந்து கட்டப்பட்டு கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்கு. இடத்துல பாருங்க. அருள்மேரி மரியருளான இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? இது என்ன செய்கிறீங்க இப்பொழுது? காட்டி கொண்டிருக்கீங்க. இப்போ கொடிமரம் ஏற்றப்பட்டிருக்கோம். கல்பெட்டி இந்தியாவா? இந்தியாவா? இந்தியாங்க. யேசுராஜன், விலாஸ், டிலக்ஸி, சுஜீவன், ரெஜினா, போஸ்கோ, ரோபிசியாஸ், சிந்தா, திருச்செல்வம், ராணி தொழில் வளர நலனுக்காகவும் குழந்தை வரத்துக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் தையல் நல்லபடியாக நடக்கவும் குடும்ப நலன் தொழில் படிப்பு நல்லாக அமையவும் கால் வருத்தம் சுகம் வேண்டியும் பார்த்தவாதம் குணமடையும் வேண்டி ஒப்புக் கொடுக்கிறார்கள். இப்போ என்ன செய்ய போறீங்க? இப்போ எல்லாம் கயிறுகளை பிடிச்சு கொண்டு நிற்கிறீங்க. கொடிமரம் ஏற்ற போகிறோம். ஏற்ற போறீங்க. எத்தனை மணிக்கு கொடிமரம் ஏற்றப்பட போகுது? ஒரு மணி நேரம். இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் ஏறி முடியும். அப்போ நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? தலைமன்னாரில் வந்திருக்கீங்க. அப்போ இன்றைக்கு வந்தீங்களோ? காலையில் வந்தீங்க அந்தோனியாரை வழிபடுறதுக்காக.
கொடி வர தூக்க நினைக்கிறேன். இந்தோனியாரை தொட்டு வழி வர்றதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. கொடி மரத்தின் இரண்டாவது பாகம் வந்து ஏற்றுறதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ பாருங்க, இந்த மேலே சுருவம் வைக்கப்படுகிறது. குடிமரத்துக்கு மேலே வச்சாச்சு. மெல்ல மெல்லமாக கொடிமரம் மேலே ஏறிக்கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்குது. Got that token. Okay. Otherwise, we got some snacks and bread. You plan to stay like a tent stay? Yeah, we are going to. You are a traveler or what about? You are traveler like travel around Sri Lanka? No, actually not travelers, but we travel. You like travel. we want to enjoy. Yeah, I see. I see. Multicultural. You what about other places that you visited in Jaffna? Jaffna. Okay. All around, I mean Nallur, and I got the experience, but last year, and also last year we went Padayatra. Do you know what is Padayatra? Kadirgama? Yeah. From the Jaffna, Selvachinadi. Not from the Jaffna. From what is called? I can't remember the place. Parnamam. From Parnamam to Kadirgama. Oh, Kadirgama. You're walking. Yes. Oh, so you are a traveler like you are enjoying. Enjoying the travel. Thank you so much. Okay, thank you. இங்கே கச்சதீவுக்கு பார்த்தீங்கன்னா கொழும்புலேருந்து, அதாவது மேல் மாகாணத்தில் இருந்தும் உறவுகள், மற்றது இந்தியாவில் இருந்துங்கிற உறவுகள், மற்றது வெளிநாட்டவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த இடத்தை ரசிப்பதற்கு மற்றும் திருவிழாவை பார்ப்பதற்கு. இந்த வருடத்தில் ஒரு முறை மட்டும்தான் இங்கே அருமை இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இதுக்கு அங்கே போக முடியாது. நேவி இந்த தடை உத்தரவு இருக்குது. இந்தோனியாரில் இன்னும் திருப்பள்ளி ஓத வழக்கடையில் இந்த இடத்துல தாங்க நேத்திக்குரிய சாமான்களை வேண்டிக் கொண்டிருக்கேன். இந்த மாலைகள், மெழுகுதிரிகள், அந்தோனியோட படங்கள் போன்றவை இந்த இடத்துல ஒன்றதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ பாருங்க எவ்வளோ பேர் இந்த பின்னேறம், அதாவது இனி கொடியேற்ற நேரத்தில் எவ்வளோ பக்தர்களால் இந்த கச்சதீவு நிரம்பி இருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஃபுல்லாகவே அந்தோனியார் கூடு சுத்தப்பட போது என்று சொல்லப்படுகின்ற கூடு சுத்தப்பட போது அதை முன்னிட்டு இப்போ அலங்கரிப்பு இந்த இடத்துல நடக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. கொடுக்கின்றார். ஆண்டன் குடும்ப நலத்திற்காகவும் கஷ்டங்கள் தீரவும் வேண்டி ஒப்பு கொடுக்கின்றார். கச்சேரியில் பாருங்க கோட்ஸ் இருக்குது. இன்றைக்கு இங்கே நடக்கிற குற்றங்கள் இந்த இடத்துல தீர்க்கப்படும் என்ற மாதிரி கூறப்படுகிறது.
பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியுள்ளோம். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களது உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவதாக. இந்த நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் எம் பாதுகாவலரான புனித அந்தோணியாரை நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரிகளை பின்பற்றி உமக்கு வந்தவர்களாக வாழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. நன்றி கூறுகிறோம். கூடிய புதற்கொழியாரே பாதுகாவலரே. கட்டப்பட்ட அந்தோணியோட கொடிகளை வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டரை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கச்சதீவிலே எழுந்தருளி இருந்து அருள் பாலிக்கின்ற புனித அந்தோணியாருடைய திருத்தலத்தை நாடியோடி வந்திருக்கின்ற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் நீண்ட கடல் பயணங்கள், பல மணி நேரங்கள் செய்து இந்த புனிதமான திருத்தலத்துக்கு இறைவன் உங்களை அழைத்து வந்திருக்கின்றார். அடையாளமாக இந்த திரு யாத்திரை வழங்குகிறது. உலகத்தையும் படைத்து எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூயாவியால் கருவுற்று புனித கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தேன். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய்